கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு, இந்த நாளிலும் நாம் தேவனுடைய கிருபையினால் நாம் இந்த மாலை வேளையிலே இந்த ஜூம் வாயிலாக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இதுவரை நீங்கள் கேட்டு வந்த கடந்த நாட்களில் நீங்கள் தியானித்து வந்த பாடங்களின் அடிப்படையிலே ஒரு வசனம் நாம் அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டியது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நாம் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் நாம் ஒவ்வொரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு மூன்றாம் உலகம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். மூன்றாம் உலகம் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த மூன்றாம் உலகம் என்ற ஒரு தலைப்பை நாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, வேதம் சொல்லி இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 3 உலகங்களை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா 2 பேதுருல நம்ம வாசிக்கும் போது, 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது இந்த 3 உலகங்களை பற்றி பேதுரு தெளிவாக சொல்லி இருக்கிறார். முன்பு இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும், இப்பொழுது இருக்கிற உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானமும் புதிய பூமி என்பதை பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதியிருக்கிறார். கடந்த வகுப்புல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா, 3ஆம் உலகம் தொடரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அதோட நாம முடித்திருப்போம். ஏன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3 உலகங்களும் எதை மையமாக வைத்து நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, வேதத்தை முறையாக கற்பது எப்படி இல்ல, காலங்களை மையமாக வைத்து படிப்பது எப்படி அப்படின்ற அடிப்படையில தான் இந்த 3 உலகங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3 உலகங்கள்ல தான் தேவனுடைய தெய்வீக திட்டமானது அடங்கி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கம்ப்ளீட் பிளான், தேவனுடைய என்டையர் தெய்வீக திட்டமே இந்த 3 உலகங்களுக்குள்ளாக அடங்கி இருக்குது. அதிலே நம்முடைய பங்கு என்ன என்பதை நாம இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே நாம் பார்த்த வகையிலே 1ஆம் உலகம் என்பது ஆதாமிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் உள்ளது. 1ஆம் உலகம் சிருஷ்டிப்பிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும். அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவாவினுடைய குடும்பத்தார் அவங்க ஜலப்பிரளயத்துக்கு காக்கப்படுறாங்க. அதிலிருந்து இன்று வரைக்கும் 2ஆம் உலகம். அதற்கு அடுத்ததாக இந்த 2ஆம் உலகம் ஒரு முடிவுக்கு வந்த உடனே தான் என்ன வருதுன்னு பாக்குறோம்னா 3ஆம் உலகம். அது 1000 வருட அரசாட்சி, கிறிஸ்துவனுடைய அரசாட்சி, நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானமும் புதிய பூமி என்பதை பார்க்கிறோம். அப்படின்னா இந்த 3ஆம் உலகத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாம இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் 1ஆம் உலகம் நம்ம பார்க்கும்போது ஒரு கேள்வியோட சகோதரர் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு நினைவு இருக்கலாம், இந்த பூமியிலே ஏன் தேவனை மனிதன் உருவாக்கினார் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா ஆதாம் ஒரு மனிதனை சிருஷ்டிப்பதுக்கு பதிலாக ஒரு குடும்பமாக சிருஷ்டித்திருக்கலாம். இல்ல ஆதாம் தவறு செய்த பின்பு ஆதாமை என்ன பண்ணிடலாம், ஆதாமுக்கு பதிலாக இன்னும் 100 ஆதாமை கூட சிருஷ்டித்திருக்கலாம். ஆனா ஏன் தேவனை மனிதனை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி வரணும். வாசிக்கலாம், மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய திட்டம் என்னன்னா, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. இல்லாட்டி ஒருவேளை தேவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, ஒருவேளை நம்ம வாழ்க்கை இப்படித்தான் வாழ்ந்து இப்படித்தான் முடிக்க போறோம்னா, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், அனைவரையும் கல்லறையில் கொண்டு அடக்கம் பண்ணத்தானே இருந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய திட்டம் என்னன்னா, அவருடைய டிவைன் பிளான், தேவ பக்தியுள்ள அந்த ஒரு மனிதன் ஆதாமிலிருந்து தேவ பக்தியுள்ள சந்ததி வரணும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் 1ஆம் உலகத்துல தேவ பக்தியுள்ள சந்ததிக்கு பதிலாக என்ன வந்துருச்சுன்னு பாக்குறோம்னா, ராட்சச சந்ததி வந்திருந்தது, தேவ பக்தியுள்ள சந்ததி வரல. அதனால இப்ப தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி பாக்குறோம்னா, அந்த 1ஆம் உலகத்தை ஜலப்பிரளயத்தினால
அழிக்கிறார். அதனாலதான், ஏன்னா பாவம் பெருகிற்று, அது கர்த்தருடைய சந்நிதியில் நித்தமும் பொல்லாப்பா இருந்ததுனால தேவன் முதலாம் உலகத்தை ஜலப்பிரளயத்தினால் அழிக்கிறார். நோவாவிட்ட அவர் சொல்லிட்டார், மனுஷன் இருக்க போவது இன்னும் 120 வருஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் முதலாம் உலகத்தை ஜலப்பிரளயத்தினால் அழிக்கிறார். அப்போ அந்த முதலாம் உலகத்துல நீதிமானா இருக்கிற நோவாவை கொண்டு தேவன் என்ன பண்றாருன்னா 2ஆம் உலகம். இப்ப அடுத்து நம்ம கடந்த வகுப்புல என்ன பார்த்திருப்போம்னா, தேவன் 2ஆம் உலகத்துல யாரை தெரிந்தெடுக்கிறாருன்னா, இப்ப 2ஆம் உலகத்துல தேவனுடைய திட்டம் என்னவாதான் இருக்குன்னு பார்த்தோம்னா, தேவ பக்தியுள்ள சந்ததி வரணும். இப்ப சேம்ல இருந்து 10வது தலைமுறையாக 2ஆம் உலகத்துல தேவன் யார் மூலமாக தேவன் தன்னுடைய திட்டத்தை ஆரம்பிக்கிறாருன்னா, ஆபிரகாம் மூலமாக தேவன் தன்னுடைய திட்டத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ ஆபிரகாமுக்கு என்ன டெஸ்ட்னா, முதலாம் உலகத்துல ஆதாமுக்கு அங்க ஒரு டெஸ்ட், அவர் ஃபெயில் ஆயிட்டார். ஆனா ஆபிரகாமுக்கு என்ன டெஸ்ட்னா, அதே விசுவாசத்துல இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு பரீட்சை தேவன் வைக்கிறார். இப்போ தான் நேசித்த மனைவி ஏவாளுக்காக அங்க ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ள போயிட்டார். இங்கே தான் அதிகம் நேசித்த 75 வயதுல வாக்குத்தத்தம் கொடுத்து 100 வயதுல பெற்ற பிள்ளை தான் அதிகம் நேசித்த தன்னுடைய ஒரே பேரான ஈசாக்கை அவர் என்ன பண்றாருன்னா, தேவனுக்காக அவர் பலியிடுவதற்காக அவர் முழு மனதோடு அவர் ஒப்பு கொடுக்கும் போது அந்த விசுவாசத்துல அவர் 100% என்ன ஆகிறாருன்னு சொல்லி பாக்குறாருன்னா, அவர் வெற்றி பெறுகிறார். அதனால இப்ப தேவனுடைய திட்டம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆபிரகாம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாம் கடந்த வகுப்புல பார்த்திருப்போம், ஆபிரகாம் மூலமாக தேவன் எப்படி தன்னுடைய திட்டத்தை ஸ்டார்ட் பண்றாருன்னா, ஆபிரகாம்ல இருந்துதான் 2 வகுப்பார்கள், 2 வாக்குத்தத்தம் இதற்குள்ளாக தான் தேவனுடைய திட்டமானது துவங்க இருக்குது. ஒன்று, அவருடைய சந்ததியிலிருந்து வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். இந்த 2 வகுப்பாரும் யாருக்குள்ள இருந்துதான் வரணும்னா, ஆபிரகாமுக்குள்ள இருந்துதான் வரணும். நானே இந்த வசனம் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆசீர்வாதத்தை எப்படி பிரிக்கிறார் பாருங்க. வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா உன் சந்ததி மூலமா தான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் நான் என்ன பண்ண போறேன், நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்ற ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, ஆபிரகாம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அப்படி ஒரு கீழ்ப்படிதலை ஆபிரகாம் தேவனிடத்துல காண்பித்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுக்கு அறிமுகமாகும் போது கூட தேவன் எப்படி அறிமுகமாகிறார்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்துலதான் அறிமுகமாகிறார். என்று ஆபிரகாம் அந்த ஒரு விசுவாசத்துல அவருக்கு வைக்கப்பட்ட இந்த பரீட்சையில அவர் தேர்ச்சி பெறுகிறாரோ, அப்போ தேவன் கூட என்ன சொல்ல விரும்புறாருன்னா, நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்ல அவர் பிரியப்படுகிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கீழ்ப்படிதல் ஆபிரகாம் அவர் காண்பித்திருக்கணும், விசுவாசத்துக்கு அவர் அவர் அதுல தேர்ச்சி பெற்றிருக்கணும். இப்ப ஆபிரகாம்ல இருந்துதான் இப்போ 2 விதமான ஆசீர்வாதம் இந்த பூமிக்கு வரப்போகுது. 2 வித வகுப்பார் வரப்போறாங்க. ஒண்ணு வானத்து நட்சத்திரம், இன்னொன்னு கடற்கரை மணல். இதற்குள்ளாக தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியானது இப்ப ஆபிரகாம் இருந்துதான் தேவ பக்தியுள்ள சந்ததி. ஏன்னா இதுதான் தேவனுடைய டிவைன் பிளான். இதுல இருந்துதான் இப்ப தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும்னா, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இப்போ வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், இது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2 வகுப்பார் யார் இடத்துல வரப்போறாங்க, ஆபிரகாம்ல இருந்துதான் இந்த 2 வித வகுப்பார் வரப்போறாங்க. இது என்ன வானத்து நட்சத்திர ஆசீர்வாதம், கடற்கரை மணல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வானத்து நட்சத்திரம் மேன்மையான ஆசீர்வாதம். வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் எப்படி இருப்பாங்களா? ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல. என்றைக்கிற நட்சத்திரம் எங்க இருக்கும்னா வானத்துல. அப்போ ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் இந்த வானத்து நட்சத்திரக்குரிய இந்த ஒரு ஆசீர்வாதம். அடுத்து நம்ம பாக்குறோம், இப்போ இந்த வானத்து நட்சத்திரம்னா என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா, வானத்துக்குரிய அரசாட்சி.
இது இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படக்கூடிய அழைப்பு இல்ல. இந்த பூமியில யார் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களோ அவர்களுக்கு தான் இந்த வானத்துக்குரிய அரசாட்சி, மேன்மையான ஆசீர்வாதம். கடற்கரை மணல் என்பது என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா, இந்த பூமிக்குரிய அரசாட்சி, இந்த பூமியில ஒரு அரசாளக்கூடிய ஒரு நிலைமை, அதுதான் இந்த கடற்கரை மணல். ஆனா இதுல நாம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எதுக்காக இந்த பாடங்கள் நமக்கு கொடுக்கப்படுதுன்னா, வானத்து நட்சத்திரமா ஆகக்கூடிய அழைப்பு இந்த கடைசி காலத்துல நமக்கு இந்த அழைப்பு இந்த ஜூம் வாயிலாக வந்திருக்கு. சோ நாம எல்லாருமே எந்த ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்னா, வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம். ஏன்னா பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த மகிமைக்கு இருக்காங்களோ அந்த மகிமைக்குரிய ஆசீர்வாதத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, வானத்து நட்சத்திரம் என்பது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்ல, இது ஒரு மேன்மையான உயர்ந்த ஒரு ஆசீர்வாதம். அப்ப கடற்கரை மணல் என்னன்னா, கடற்கரை மணல் என்பது என்ன? அந்த கடலில் இருக்கக்கூடிய நீரை அந்த எல்லையை தாண்டி வராமல் தடுப்பதுதான் அந்த கடற்கரை மணல். அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், கடல் எதை அடையாளப்படுத்தும்னா இந்த உலக ஜனங்கள். இவங்களை எல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ண மாதிரி இந்த பூமியில ஒரு வகுப்பார் வரப்போறாங்க. அதுதான் இந்த பூமிக்குரிய அரசாட்சி. நாம எந்த ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கோம்னா, இப்போ 2 ஆசீர்வாதத்துல இந்த வானத்து நட்சத்திரக்குரிய இந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு தான் நாம அழைக்கப்பட்டிருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனாலதான் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27, 28 இப்போ வாசிக்கலாம். மத்தேயு 19, 27, 28. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28ஆம் வசனங்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்றார், மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில், அவர் எப்படி பரலோகத்துல சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாரோ, என்னை பின்பற்றின நீங்களும் அதே போல சிங்காசனத்துல 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்களா. இதுதான் அந்த வானத்திற்குரிய ஆசீர்வாதம், வானத்திற்குரிய அரசாட்சிக்குரிய ஆசீர்வாதம். சோ அப்படின்னா இந்த 2ஆம் உலகத்துல நாம இந்த கடற்கரை மணல், இந்த வானத்து நட்சத்திரம், இந்த 2 வகுப்பாருமே எங்க இருந்துதான் செலக்ட் பண்ணப்பட போறாங்கன்னா, இந்த 2ஆம் உலகத்துல இருந்து. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அப்போ கடற்கரை மணல் இந்த ஆசீர்வாதம், தேவன் இப்ப கடற்கரை மணலாக யாரை செலக்ட் பண்றார், வானத்து நட்சத்திரமாக யாரை செலக்ட் பண்றாரு பார்க்கும்போது, கடற்கரை மணலாக தேவன் யாரை செலக்ட் பண்றாருன்னா, இப்போ கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்துல யார் யாரெல்லாம் ஜெயிச்சு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ இவர்கள் தான் கடற்கரை மணல். இவங்க செலக்ஷன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. வானத்து நட்சத்திரம் ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்கு பின் வந்த பரிசுத்தவான்கள். ஏன்னா கிறிஸ்து வந்துதான் இப்போ இந்த ராஜ்யத்துக்குரிய அழைப்பானது தொடங்குது. அதனாலதான் 2 பேதுரு 3ஆம் உலகம், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்னா, இந்த வானத்து நட்சத்திரமான வகுப்பார் எங்கிருந்து செலக்ட் பண்ணப்படுறாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு பின் வரக்கூடிய இந்த பரிசுத்தவான்கள். அதனாலதான் 3ஆம் உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்து வந்துதான் என்ன பிரசங்கிக்கிறாருன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. கிறிஸ்து வந்த பின்பு அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக தான் இந்த அழைப்பு ஒட்டுமொத்த உலகம் எங்கும் போகும்போது, கிறிஸ்துவுக்கு பின்புதான் இந்த வானத்து நட்சத்திரமாகக்கூடிய அழைப்பு துவங்குது. நாமும் அதற்கான அழைப்புல தான் நாமும் இருக்கிறோம். இவர்களை கொண்டு பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, வானத்து நட்சத்திரமாகக்கூடிய அழைப்பு இன்னும் முடியல. எப்ப வானத்து நட்சத்திரக்கூடிய ஆசீர்வாதம் முடியுதோ அப்போ இந்த பூமியில எது ஸ்டார்ட் ஆயிரும்னா, 3ஆம் உலகம், அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படின்னா இந்த 3ஆம் உலகம் எப்படி இருக்கும்? இந்த 3ஆம் உலகம் நீதி வாசமா இருக்கும், வாக்குத்தத்தத்தின்படி புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்கும்? அந்த கிங்டம் எப்படி இருக்கும்? அவருடைய 1000 வருட அரசாட்சி, அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கும்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நாம யாரு? ஆபிரகாமின் சந்ததியா அப்படின்னு நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். ஆமா, நாம ஆபிரகாமின் சந்ததிதான். எப்படின்னா, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் சந்ததி. அப்படி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதற்கு முன்பாக நாம இப்ப ஆபிரகாமின் சந்ததியாக இந்த வானத்துக்குரிய அரசாட்சிக்கு போகணும்னா, அதுக்கு முன்னாடி இந்த 2ஆம் உலகத்துல இந்த பூமியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2ஆம் உலகம் இப்ப இருக்கக்கூடிய இந்த பூமியானது இப்போ எதுல இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2ஆம் உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான், இந்த பிரபஞ்சத்தின் தேவன். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் இந்த 4 அமைப்புகள்ல தான் இந்த ஒட்டுமொத்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அது என்னென்னு சொல்லி பார்க்கிறோம்னா, அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம், இந்த 4 அமைப்புல தான் இந்த ஒட்டுமொத்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த 4மே இந்த உலகத்துல இயங்கிட்டு இருக்கும்போது நீங்க நல்லா சொல்லுங்க, இப்ப இந்த பூமியில இந்த 2ஆம் உலகத்துல ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா, நாம எல்லாருமே தாழ்மையா சொல்லுவோம், ஒரு நல்ல சூழ்நிலை இல்ல. இப்ப என்னென்ன மாதிரி சூழ்நிலை இந்த பூமியில இந்த 2ஆம் உலகத்துல இருக்கு, இந்த 2ஆம் உலகத்துல என்னென்ன மாதிரி சூழ்நிலை இருக்கு, இது எல்லாம் முடிவு பெற்றாதான் எது வரும்? 3ஆம் உலகம், அவருடைய 1000 வருட அரசாட்சி. அது பார்க்கும்போது இந்த 2ஆம் உலகத்துல இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நாம ஒண்ணு நடக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது, இந்த பூமியில எப்படிதான் இந்த பூமி இருக்குன்னா, இன்னும் தேவன் ஆதாமை படைத்து இந்த பூமி என்ன பண்ணு நீ ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லும் போது எந்த குறையும் இல்லை. ஆனா இந்த 2ஆம் உலகத்துல தேவன் தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி வரும் விரும்புறார். ஆனா அதற்குள்ளே இந்த பூமியில என்ன நடந்துட்டு இருக்குன்னா, எங்கு பார்த்தாலும் பஞ்சம். நாம ஒரு பக்கம் உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி இது நடக்குது. நம்ம கண்ணால பார்க்க முடியாத இடத்துலயும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கதான் செய்யுது. யாருக்கும் இன்னும் அநேகருக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை இந்த பூமியில இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம நாட்டுல இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள்ல கூட பார்த்தோம்னா குடிப்பதற்கு கூட என்ன கிடையாது, தண்ணி இல்ல. ஏதோ ஒரு குளத்திலேயோ குட்டையில இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை விட இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா, சாக்கடையில ஓடுற தண்ணியை எடுத்து கூட ஒரு குழந்தை குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும்னா, ஒரு உணவு தட்டுப்பாடு வந்துடும். இப்போ இந்த உணவு தட்டுப்பாடு வரும்போது இந்த உணவுக்காக மக்களுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அடிச்சுட்டு, இன்னைக்கு இதுவும் உலகத்துல நடக்குது. மனிதர்களை என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு இந்த பூமியில நடக்குது. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு குழந்தைக்கு தேவைக்கு அதிகமான உணவு இந்த பூமியில கிடைக்குது. எப்ப நினைச்சாலும் தன்னுடைய அளவுக்கு மிஞ்சி உணவு கிடைக்குது. ஆனா இன்னொரு குழந்தைக்கு இதே உலகத்துல உண்பதற்கு உணவு இல்ல. இப்போ இந்த களிமண் இருக்கு பார்த்தீங்களா, இத கரைச்சு அந்த குழந்தை என்ன பண்ணும்னா உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை. அதனாலதான் இந்த ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல ஒவ்வொரு 5 குழந்தைக்கும் ஒரு குழந்தை எப்படி இருக்குன்னா வறுமை கோட்டிற்கு வறுமையில தான் இருக்குதுன்னா உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது எல்லாம் நமக்கு தெரியும். நாமளும் இந்த உலகத்துலதான் இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் பார்த்து 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 நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு பழகிருச்சு. இதனுடைய சீரியஸ்னஸ் நமக்கு என்ன பண்ணல, தெரியல. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த 2ஆம் உலகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு நீதிவாசமாய் இருக்கும் புதிய வானம் புதிய பூமி வரணும்னா இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறணும். இதற்கு அடுத்த அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் அநேக விஷயங்கள் நடக்குது. இப்போ இன்னும் நம்ம பார்க்கணும்னா சொல்லவே வேணாம், குடும்ப வன்முறைகள். டெய்லி நம்ம நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், இல்ல நம்ம கேள்விப்படுற நம்ம மொபைல் மூலியமா பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது நடக்குதா நடக்கலையா? கண்ணு முன்னாடி லைவ்ல இப்ப கூட பாத்தீங்கன்னா, டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சர்வசாதாரணமா இந்த குடும்ப வன்முறையினால ஒரு உயிர் போயிட்டு தான் இருக்குது. அடுத்து பார்க்கிறோம், பாலியல் வன்முறைகள் பெருகி கொண்டே இருக்குது. பச்சிலம் குழந்தைகள் என்று கூட பார்க்காம இந்த பூமியில மிருகத்தனமான மனிதர்கள் இருக்கவும் தான் செய்யறாங்க. அதற்கடுத்து ஒரு சாம்பிள், இந்த பூமியில இந்த 2ஆம் உலகம் மிகப்பெரிய ஒரு மகா உபத்திரவத்துக்குள்ள போகுது, இந்த பூமிக்கு வரப்போகுது. அப்படி வர்றதுக்கு ஒரு சாம்பிள் தான் நம்ம 5 வருடத்திற்கு முன்னாடி தேவன் ஒரு சாம்பிள் அனுப்பிச்சார், இந்த கோவிட். இதுல பார்க்கும்போது நாமளே அனுபவிச்சிருப்போம், நாமளே இதுல உயிரோட காக்கப்படுவோமா என்னும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ மனிதனுடைய நிலைமை இதுதான்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பிக்சர்ல பாக்குறமே இந்த ஒரு மனிதன், இவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர். இவருக்கு 60,000 பேர் இவருக்கு கீழே வேலை பார்க்கறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது குடும்பத்தார் அட்மிட் பண்றாங்க. ஆனா அடக்கம் பண்ணுவதற்கு யார் கிடையாது? ஆள் கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த கொரோனால என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா, அடக்கம் பண்ண கவர்மெண்ட் அனுமதிக்கல. ஏன்னா அடக்கம் பண்ணது கூட கொரோனா பெருகிருன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கூட அவர்களை என்ன பண்ணாங்கன்னா எரிச்சு சாம்பலா தான் கையில கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னு சொல்லி பாக்குறோம். இது எல்லாம் இந்த உலகத்துல 2ஆம் உலகத்துல நடக்குது. அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பணக்காரர் இன்னும் பணக்காரர் ஆயிட்டு இருக்காங்க, ஏழை இன்னும் ஏழை ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இந்த உலகத்துல நடந்துட்டு தான் இருக்குது. இது போக நம்ம நாட்டுல இல்ல, ஏதோ ஒரு தேசத்துல இன்றைக்கு உலகத்துல என்னதான் நடந்துட்டு இருக்குன்னா, உள்நாட்டு கலவரங்கள். ஒரு வகுப்பாருக்கு விரோதமாக இன்னொரு வகுப்பார், ஒரு ஆட்சிக்கு விரோதமாக இன்னொரு ஆட்சி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி உள்நாட்டு கலவரங்கள் நடந்துட்டு தான் இருக்கு, கலகங்கள் பெருகிட்டு தான் இருக்கு. இதற்கு அடுத்ததாக இன்னும் சொல்ல போனோம்னா, மத்திய கிழக்கத்திய நாடுகள் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, டெரரிஸ்ட் அட்டாக். எப்போ எந்த இடத்துல மனிதன் வாழக்கூடிய இடங்கள்ல அவன் அன்றாட வாழ்க்கையை நடத்திட்டு அவன் வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு குண்டு வெடிக்குது, அந்த இடத்துல பல உயிர்கள் போகுது. இது எல்லாமே இன்னைக்கு இந்த பூமியில நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு மக்கள் தான் சரியில்லை, இதெல்லாம் திருத்துறதுக்கு யார் இருக்காங்கன்னா நம்ம அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, நம்ம மந்திரிமார்கள் இருக்காங்கன்னு சொல்லி இவங்கள்ட்ட போய் சொன்னா இவர்கள் இந்த நிலைமையை சரி செய்வாங்கன்னு பார்த்தா அங்கேயும் என்ன நிலைமை நடக்குதுன்னா, அங்கேயும் கலவரம் தான் நடக்குது. அவர்களையே கண்ணீர் புகை கொண்டு வீசி கழிக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த பூமியில இருக்கும் போது இப்போ யார்கிட்ட போக முடியும்? இப்ப மனிதன் இதை சரி பண்ண முடியாது. இப்ப யார்கிட்ட தான் போய் இதை சரி பண்ண முடியும்னா, தேவன்கிட்ட போய் இதை ஒப்பு கொடுத்தோம்னா தேவன் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார்னு சொல்லிட்டு இப்ப சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்ணிட்டு வருவோம்னு போனா என்ன நடந்துச்சு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? இதை பார்க்கும்போது உங்க நினைவுக்கு வரலாம், இதுவும் ஒரு தேவாலயத்துல நடந்த குண்டுவெடிப்பு தான். அவன் என்ன நினைச்சு அவங்க அந்த தேவாலயத்துக்குள்ள போனாங்கன்னா, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும் அப்படின்னு நினைச்சு அவர் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் மாற்றுவார்னு சொல்லி போகும்போது யாரை துதிக்க போயிருப்பாங்கன்னா, தேவனையும் இயேசு கிறிஸ்துவை துதிக்க போகும்போது உள்ள போகும்போது உயிர் இருக்கு, ஆனா வெளியில வரும்போது என்ன இல்லை? அவர்களுக்கு உயிர் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது போக இன்னும் பாத்தீங்கன்னா இயற்கையும் சரி பண்ணுது. அப்பப்ப இயற்கை பேரழிவுகளும் இந்த பூமிக்குள்ள வந்துட்டு இருக்குது. இப்போ இதுலயும் மனிதன் எதுக்குள்ள போகிறாங்கன்னா அழிவுக்குள்ளாக போகிறாங்க. ஒரே நாள் இரவுல இருந்த இடம் இல்லாம ஒரு ஊர் காணாம போயிடுச்சு. இருந்தது, தன்னுடைய தகப்பன் தன்னுடைய மகள்கிட்ட பேசுறாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க இருக்கு, நாளைக்கு நான் திரும்ப பேசுறேன்னு சொல்லும் போது அடுத்த நாள் அந்த தகப்பன் இருந்து எந்தவித பதிலும் இல்லை. அவர் என்ன ஆயிட்டாருன்னா, இந்த அழிவுல தகப்பன் என்ன ஆயிட்டார்? அவர் இறந்துட்டார். இது போக அநேக இயற்கை சீற்றங்கள்னால இந்த உலகம் அழிவுக்குள்ள போயிட்டு இருக்கு. பூகம்பத்துல பாருங்க, வாழும்போது இந்த பூமியில சேர்ந்து வாழ முடியல, சாகும் போதாவது என்ன பண்ணலாம், சேர்ந்து சாகலாம்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது நம்ம கண்கள்ல கண்ணீர் வரலையே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? இது எல்லாம் ஏன் பார்க்கிறோம்னா, அவருடைய 3ஆம் உலகம் வருவதற்கு முன்னாடி இந்த 2ஆம் உலகம், இந்த சாத்தானுடைய 4 அமைப்புகள், மதம், அரசியல், பொருளாதாரம் இருக்கு பார்த்தீங்களா, இதுலதான் இது எல்லாமே அடங்கி இருக்கு. இதுலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுலதான் இந்த பூமியில தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது இதையெல்லாம் பார்க்கும்போது மனிதன், நாம வேணா இந்த பூமியில ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு நாம சந்தோஷமா இருக்கலாம், ஆனா உண்மையான ஒரு இரக்கம் உள்ள ஒரு இதயம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் யாரா இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஏன் ஆண்டவரே இப்படி இந்த பூமியில நடக்கும்போது மனுஷனுடைய இருதயம் என்னவாகுதுன்னு வாசிக்கலாம் பாருங்க. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், லூக்கா 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம். இன்று இதே கண்டிஷன் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நமக்கே நம்ம கேள்விப்படுற செய்தித்தாள்ல கேள்விப்படுறது, நம்ம மொபைல்ல பாக்குற ரீல்ஸ்ல எவ்வளவோ நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்படிப்பட்ட அக்கிரமம் எப்படி இந்த மனுஷனால செய்ய முடியுது, ஒரு மனுஷனால செய்ய முடியுது, இவெல்லாம் மனிதன் தானா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது, உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையை பார்க்கும்போது மனுஷனுடைய இருதயம் என்ன ஆயிருது?
சோர்ந்து போய்விடும். இது எல்லாம் எப்ப நடக்கும்னா இந்த 2ஆம் உலகத்துல நடக்கும் என்கிறது தான். இப்போ இதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்துல எல்லாத்தையும் இப்ப சொல்லிட்டு இருக்கிறார். ஏன் அவர் சொல்லணும்னா, இப்போ அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையில முடிக்கணும். அவர் தன்னுடைய ஜீவனை இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்காக கொடுக்கும்போது தன்னுடைய சீஷர்கள் என்ன பண்ணணும்னா, இவர்கள் தான் இந்த ஊழியத்தை இந்த பூமியில செய்ய போறாங்க. இப்போ தன்னுடைய சீஷர்களை அவர்கள் திடப்படுத்தும் போது இது எல்லாம் இந்த உலகத்துல நடக்கும் அப்படின்றத அவர் சீஷர்களுக்கு சொல்லணும். அப்படி இருக்கும்போதுதான் தன்னுடைய கடைசி மணி வேலையில அவர் தன்னுடைய சீஷர்களோட இருக்கும்போது, அப்போ சீஷர்கள் ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்றத வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, ஆண்டவரே இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும்னா இவைகள் எல்லாம் எப்போது சம்பவிக்கும்னு அவங்க கேட்டுட்டு அப்படியே விட்டுருக்கலாம். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, அவர் சொல்லியிருக்கிறார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணிட்டு வந்து உங்களை மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் நான் கூட்டிச் செல்வேன் சொல்லும் போதா கேக்குறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும். இது அவங்க எப்படி சிம்பிளா கேட்டிருக்கலாம்னா, நம்ம லாங்குவேஜ்ல கேட்டோம்னா, ஆண்டவரே நீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். இதுதான் அதனுடைய சாராம்சம். அப்படின்னா ஆண்டவர் வந்துட்டாருனாலே இந்த உலகத்துக்கு என்ன ஒரு முடிவு வந்துடும். எந்த உலகத்துக்கு? 2ஆம் உலகத்துக்கு. அப்படின்னா அவர் வந்துட்டாருனாலே, 2ஆம் வருகையில வந்துட்டாருனாலே இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வந்துடும். ஏன்னா யூதர்கள் எப்போதும் என்ன கேட்பாங்க? அடையாளம், அடையாளம். அப்படின்னா நீங்க வருவீங்கன்னா எங்களுக்கு அந்த அடையாளத்தை சொல்ல வேண்டும். சொல்லும் போது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அடுத்த வசனம், நீங்கள் ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார். அப்படின்னா நான் 2ஆம் வருகையில வருவேன்னா முதல் அடையாளம் என்னன்னா, யாரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லிட்டு அடுத்த வசனம் அவர் ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. 24ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. நல்ல ஜனத்துக்கு கவனிங்க அன்புக்குரிய விரோதமாய் சகோதர ஜனமும் சகோதரிகளே, நல்ல கவனிங்க. அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, உம்முடைய வருகைக்கும் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்படின்னா இப்ப அவர் சொல்ல போற அடையாளம் எல்லாமே எங்க நடக்க போகுதுன்னா உலகத்தின் முடிவுல நடக்க போகுது. அதைத்தான் அவங்களுக்கு அவர் என்ன பண்றார்? விளக்கி சொல்லும் போது, இப்போ யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள். நாம கேள்விப்படுறோமா? ரைட், அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இது நடந்தே தீரும். ஆனாலும் முடிவு உடனே வராது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இப்ப நீங்களே சொல்லுங்க, இதுல சொல்லப்பட்ட அடையாளங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் நடக்குதா இல்லையா? நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 4-5 வருடங்களுக்கு முன்னாடியே யுத்தங்கள் ஒவ்வொரு ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்ப ஆரம்பித்தாச்சு. இன்றும் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யுத்தங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடந்து கொண்டுதான் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய தேசமும் கூட யுத்தத்துல இப்போது கூட நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்குது. இன்னும் அவர் சொன்ன அடையாளத்துல பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் ஒரு சாம்பிள் வந்ததே நம்மளால தாங்க முடியல. இனி அடுத்த வேவ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்ன்றது மனிதன் ஒரு பயத்தோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும். இவைகள் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப நாளா நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ 2000 வருஷமா இதெல்லாம் நடக்குது, இப்ப மட்டுமா நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். இதுவா அடையாளம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகள், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், என்னது பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சி, இது எல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு.
ஆனா இது எல்லாம் ஒன்னா நடக்கிறது எப்பன்னா இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவுல, உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்கும் போது இது எல்லாமே இப்போ அட்ட டயத்துல இப்போ நடக்கும்போது நாம நல்லா புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டாம் உலகத்தினுடைய முடிவு காலகட்டத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இனி காலம் செல்லாது, கடைசி நாட்கள் இருக்கிறோம். அதை சொல்லிட்டு யுத்தங்களின் செய்திகள் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லிட்டு பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் உண்டாகும் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரு? 8ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 24:8. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். நல்லா கவனிங்க அன்புக்குரிய சொல். இது எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. இது நடந்துட்டாலே இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்னா இதை விட ஒரு பெரிய வேதனைகள் இன்னும் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே இப்போ தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்து இப்போ நாம வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்திற்கு நாம போயிடணும். அதனாலதான் இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகள் எல்லாம் நீங்க அடையாளம் தானே கேட்டீங்க. இந்த அடையாளத்தை நீங்க இப்ப கேக்குறீங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அடையாளத்தை என் மகளே, என் மகனே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த அடையாளங்களை சொல்லிட்டேன். நீங்க இப்போ என்னிடத்துல கேட்கிறீங்கன்னு சொல்லிட்டுதான் இவ்வளவு அடையாளம் நாம் சொல்லிட்டு இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆனா இவைகள் ஆரம்பம்னா நீங்க உடனே நினைச்சிடாதீங்க. இப்ப 3ஆம் உலகம் வரணும்னா இன்னும் என்னென்ன நடக்கணும்ன்றத சொல்றதுக்கு முன்னாடி வேதனைகளுக்கு ஆரம்பம் சொல்லிட்டு மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல முடிவு உடனே வராது. நல்லா கவனிங்க. வேதனைகளுக்கு ஆரம்பம் சொல்லிட்டு முடிவு உடனே வரும் சொல்லியிருக்கா, வராதுன்னு சொல்லியிருக்கா. முடிவு உடனே வராது அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவு வரும், ஆனா உடனே என்ன ஆகாது, வராது. இவைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம், ஆனா முடிவு உடனே வராது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்போ நம்ம அப்பாவையோ நம்ம மகனையோ நம்ம என்ன பண்ற, யாரையோ ஒருத்தர் கூப்பிடுறோம். கூப்பிடும் போது ஒரு அவசரம், நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப அவர் என்ன நமக்கு பதில் சொல்றாரு போன்லன்னா, நான் வர்றேன் ஆனா இப்ப உடனே வரமாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வருவார், ஆனா இப்ப உடனே நம்ம கூப்பிட்ட உடனே என்ன பண்ண மாட்டார், வரமாட்டார். இப்ப அதே ஸ்லாங்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா முடிவு உடனே வராது. அப்ப எப்ப ஆண்டவரே முடிவு வரும் அப்படின்னு சொல்லும் போது, எப்ப முடிவு வரும்? இந்த சாத்தானுடைய ராஜ்யம் இவ்வளவு அக்கிரமம் அநியாயம் இந்த பூமியில நடக்குதே, எப்பதான் முடிவு வரும்னு சொன்னோம்னா, அதே அதிகாரத்துல ஒரு 5 வசனம் பின்னால போனோம்னா அவர் முடிவுக்கு என்ன ஒரு பதில் வச்சிருக்கிறார் வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அவரே முடிவை சொல்லிட்டாரா? வேதனைகளுக்கு ஆரம்பம், இவைகளெல்லாம் நடக்கிறது வேதனைகளுக்கு ஆரம்பம்ன்றது அவர் தான் சொன்னார். முடிவு உடனே வராது. எப்ப ஒரு ஆண்டவரின்னு கேட்டோம்னா அவர் சொல்லிட்டார், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம். எந்த ராஜ்யம்? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பார்த்தீங்கன்னா 3ஆம் உலகம் என்றக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். எப்ப ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இந்த பூமியில பிரசங்கிக்கப்படுதோ அப்ப இந்த 2ஆம் உலகத்துக்கு ஒரு முடிவு வரும் என்கிறத அவர் சொல்லியிருக்கார். அதனாலதான் அவரிடத்துல எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? நாம ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் சொல்லும் போதே அவர் எப்படிதான் சொன்னார்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சீஷர்கள் என்ன பண்றாங்க? ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் கேட்கும் போது சீஷர்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா கண்களை மூடி ஜெபிங்கள் சொல்லிட்டு எங்களுக்கு கிளியாத வளை வேண்டும் அப்படின்னு அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கல. உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லும் போது எப்ப இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படுதோ அப்ப இந்த 2ஆம் உலகத்திற்கு முடிவு வந்துடும். அப்படின்னா அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் எப்ப பிரசங்கிக்கப்படுதோ அப்பதான் என்ன வரும்? முடிவு வரும். அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா ராஜ்யம், அவருடைய ராஜ்யம். சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம் என்கிறது தமிழ் வார்த்தை தான். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? காஸ்பல். கோ அண்ட் ஸ்பெல் அப்படின்னா இது என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா, சுவிசேஷம் என்பது தமிழ் வார்த்தை தான். இன்னும் அதுக்கு அழகான தமிழ் வார்த்தை காஸ்பல்னா நல்ல செய்தி. அப்படின்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்னன்னா, ராஜ்யத்தின் நல்ல செய்தி எப்ப இந்த பூலோகத்தில் உள்ள சகல ஜாதிக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படுதோ அப்ப இந்த பூமிக்கு என்ன வந்துடும்?
ஒரு முடிவு வந்துடும். அதனாலதான் அவர் என்ன சொன்னார்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதே மத்தேயு 6:33 வாசிக்கலாம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் முதலாம் வரிகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தப்பே எதை தேட சொல்லிட்டாருன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டார். ரைட். இப்போ அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போதே நமக்கு சொன்னதே என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்ப அவருடைய ராஜ்யம் வருது. இப்ப அவருடைய ராஜ்யத்தை பற்றின சுவிசேஷம் இந்த கடைசி நாள்ல இப்ப ஜூம் வாயிலாக பார்த்துட்டு இருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ அவருடைய ராஜ்யம் வரப்போதுன்னு ஜெபிக்க கற்றுக் கொடுத்துட்டார். நாமும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம பிறந்ததுல இருந்து எப்ப நாம ஜெபிக்க ஆரம்பிச்சோமோ அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை பேர் உண்மையாக உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில வரணும், இந்த ராஜ்யம் சாத்தானுடைய ராஜ்யம் எனக்கு பிடிக்கல, இந்த சூழ்நிலை பிடிக்கல, இந்த வாழ்க்கை நிலை எனக்கு பிடிக்கல, இந்த அடிமை நிலை பிடிக்கலன்றத நம்ம எத்தனை பேர் நம்ம உண்மையா நம்ம ஜெபிச்சிருக்கோம்? நாம சொல்லலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வரணும்னா, அவருடைய கவர்மெண்ட் இந்த பூமியில வரணும்னா, அவர்தான் ராஜா, அவர்தான் நீதிபரர், அவர்தான் ஜட்ஜு. இப்போ அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்னா, ஒரு சாம்பிளுக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த பூமியில இந்த அரசியல் இருக்குல்ல, இந்த மனிதர்கள் இந்த பூமி என்ன பண்றாங்க, அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அரசாண்டுட்டு இருக்கும் போது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அடுத்து ஒரு எலெக்ஷன் வருது, இல்ல ஏற்கனவே ஒரு எலெக்ஷன் வருது. இந்த பூமியை ஆட்சி செய்வதற்கு ஒரு மனிதர்கள் ஆட்சி செய்வதற்கு என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் நம்ம இடத்துல வந்து என்ன பண்றாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் நான் என்ன பண்ணுவேன், அவர் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பார். ரெடி பண்ணி வச்சுட்டு அதை என்ன பண்ணுவாருன்னா பிரிண்ட் பண்ணி நம்ம கையில கொடுத்துட்டு, நான் ஆட்சிக்கு வந்தா நான் உங்களுக்கு என்னென்ன நல்லதை செய்வேன் என்பதை நம்மகிட்ட சொல்றாரா சொல்லலையா? நான் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவேன், உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சு தருவேன் சொல்லும் போது, அரிசி எவ்வளவு என்னால குறைத்த விலையில கொடுக்க முடியுமோ நான் அதை கொடுப்பேன். மகளிருக்கு என்ன பண்ணுவேன், பெண்களுக்கு இலவசமா என்னென்ன செய்ய முடியுமோ நான் அதை செய்வேன். பொங்கலுக்கு என்னென்ன சலுகைகள் செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாம் என்ன பண்ணுவேன், நான் தள்ளுபடி பண்ணுவேன். அடுத்து ரேஷன் பொருள்கள் எல்லாம் உங்க வீடு தேடி வரும். இது எல்லாம் சொல்றாங்களா சொல்லலையா? மனிதர் இந்த பூமிக்கு ஆட்சிக்கு வந்தாலே ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. இதுல கடந்த எலெக்ஷன்ல கூட ஒரு மனிதன் தைரியமா தமிழ்நாட்டுல சொல்றார், நான் ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தருவேன் கூட சொன்னார். இது உண்மை. வீட்டுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி தருவேன் கூட சொன்னார். தைரியமா சொல்றார். ஆனா அவர் செஞ்சு கொடுக்கிறாரோ இல்லையோ, நான் வந்தா இதை செய்வேன் சொல்லும் போது, இப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாகனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரப்போகுது. இப்போ நாம ஆண்டவர் இடத்துல போய், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக நீங்க சொன்னீங்க, இப்போ உம்முடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்தா ராஜ்யம் எப்படி இருக்கும் ஆண்டவரே, இந்த ராஜ்யத்துல என்ன நடக்கும், என்ன நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும் சொன்னோம்னா, இப்ப ஆண்டவர் சொல்றார், ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அநேக வருஷங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நீங்க இப்ப கேக்குறீங்க, இப்போ என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்தா என்னென்ன நன்மைகள் இருக்குன்றத பார்க்க போறீங்க. இப்போ அதையெல்லாம் இப்ப நாம பார்த்து இந்த 3ஆம் உலகத்துல அவருடைய ராஜ்யம் வந்தா இந்த பூமியில என்னென்ன நன்மைகள், ஏன்னா என்ன சொல்லிட்டா, பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்ன பண்ணப்படணும், பிரசங்கிக்கப்படணும். இந்த ராஜ்யத்தின் நல்ல செய்தி எப்ப பிரசங்கிக்கப்படுதோ அப்பதான் இந்த 2ஆம் உலகத்துக்கு என்ன வரும், ஒரு முடிவு வரும்னா, இப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டுகிட்டு இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு இன்னைக்கு பிரசங்கிக்கப்பட போது, இந்த பாடம் முடியும் போது ராஜ்யத்தின் நல்ல செய்தி என்ன என்பதை நீங்க அறிஞ்சு கொள்ள போறீங்க. வாங்க ராஜ்யம் எப்படி இருக்குன்றத நாம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இந்த பூமியில நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள், அநேக பஞ்சங்கள், ஒரு சாராருக்கு என்ன பண்ணோம்னா, அடிப்படை ஒரு மனிதனுக்கு புசிக்க இந்த பூமியில ஒரு மனிதனுக்கு என்ன கிடையாது, உணவில்லை அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தேசத்துல கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவுக்கும் என்ன பிரச்சனைனா, இன்று இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அரசாங்கம் இருக்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு பிரச்சனைகள்
முக்கியமாக அதுல என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அரசாங்கத்தை, நம்ம ராஜ்யத்தை எடுத்துக்கலாம்னா, இந்திய அரசு ராணுவத்திற்கு ஒதுக்கக்கூடிய நிதி நிலைமை, பட்ஜெட் இருக்கு பாத்தீங்களா? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்ல அதிகமான தொகை எதற்கு ஒதுக்கப்படுதுன்னா, ஒவ்வொரு வருடமும் ஒரு சாம்பிளுக்கு தான் போட்டிருக்கோம். நீங்க பார்க்கலாம். இதுல 2021, 22ல நம்மளுடைய ராணுவத்திற்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் பார்த்தோம்னா கோடிகள்ல கொடுக்கப்பட்டிருக்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதை பார்க்கும்போது எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்குன்னா, அந்த 21, 22க்கு 4,78,195 கோடி எதற்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னா ராணுவத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதிகமான நிதி எதுக்கு ஓடுதுன்னா, டோட்டல் டிஃபென்ஸ் பட்ஜெட் இவ்வளவு ஒதுக்கப்படுதுன்னா, இது எதற்குனா இந்த 4,78,000 கோடி எதற்கு ஒடுக்கப்பட்டிருக்குன்னா, இப்போ நம்ம இந்திய தேசம் இன்னொரு நாடோட சண்டை போடுறதுக்கு, யுத்தம் பண்றதுக்கு இல்ல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்மளுடைய ராணுவ தளவாடங்கள், இருக்கக்கூடிய விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், இதையெல்லாம் என்ன பண்றது? மெயின்டைன் பண்றதுக்கு, அதுல வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், ஆயில் சர்வீஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, இதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. அப்படின்னா இந்த 2021, 22லயே 4,78,000 கோடினா, இன்னைக்கு 25, 26ல ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் எவ்வளவு இருக்குன்னா, மினிமம் 6,50,000 கோடியை தாண்டிடுச்சு. அப்படின்னா இவ்வளவு நிதி எதுக்கு ஒதுக்கப்படுதுன்னா, ராணுவத்திற்காக ஒதுக்கப்படும் போது பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட் இந்த போர் விமானங்களை வாங்குறதுக்காக எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்கன்னா 59,000 கோடி. அது மாத்திரமல்ல, இந்த ராப்டர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு விமானத்தினுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா 4,742 கோடி. இந்த ஒரு விமானம். இப்ப நம்ம அண்டை நாட்டோட நம்ம யுத்தத்துக்கு போறோம். இப்ப அண்டை நாடு இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? 4,742 கோடி அவுட். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, காசை கரியாக்குறோம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி 4,742 கோடி ஒரே நிமிஷத்துல என்ன ஆயிடுன்னு சொல்லி பாக்குறோம்னா அது கரியாயிரும். இப்போ இதே மாதிரிதான் ஒவ்வொன்றுக்கும் ஒதுக்கப்படு. இந்த நீர்மூழ்கி கப்பலுடைய விலைக்கு என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா 5,011 கோடி. இன்னொரு இதே மாதிரி அட்வான்ஸா யுத்தத்துக்கு போகக்கூடிய இன்னொரு ஒரு விமானத்தினுடைய விலை என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா அப்போ 3,461 கோடி. இதெல்லாம் சாம்பிளா. இதெல்லாம் ஏன் பயம்? எந்த நாடுகள், அண்டை நாடு நம்மளோட யுத்தத்திற்கு வந்தாலும் என்ன பண்ணணும்? மனிதன் என்ன பண்ணணும்னா, எப்ப நம்மளை தாக்கிடுவாங்களோ அதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும்னா, இவ்வளவு நிதிகள் ஒதுக்கும் போது இங்கே பூமியில நம்மளுடைய தேசத்துல ஏதோ ஒரு மூலையில மனிதனுக்கு உணவு இல்லாம இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கதான் செய்யுது. இப்போ அதனாலதான் நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா அன்புக்குரிய சோதனை, இப்ப நம்ம பார்த்தோம்ல, ஒரு விமானம் 5,000 கோடி. இந்த 5,000 கோடி பணத்தை எடுத்து இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை கிராமங்களை தத்தெடுக்கலாம், எத்தனை பேருக்கு கல்வி அறிவு கொடுக்கலாம், எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு கொடுக்கலாம், எத்தனை பேரோட வாழ்க்கை தரம் உயர வைக்கலாம். சொல்லும் போது இதைத்தான் நம்ம முன்னாடி பாக்குறோம். 5 ஆண்டு திட்டங்கள்னு முன்னாடியே என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த நல்லா யோசித்து பார்த்தோம்னா இத்தனை கோடி, லட்சம் கோடி பணத்தை எடுத்து நம்மளுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய, நம்மளுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒதுக்கணும்னா 2 தலைமுறைக்கு நம்ம தேசத்துல இருக்க 130 கோடி பேர் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனா வாழ முடியல. ஏன்னா இதுதான் இந்த 2ஆம் உலகத்துல சாத்தானுடைய அரசாட்சியினுடைய நிலை. இப்ப அடுத்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது யார்கிட்ட இருக்கலாம்னா, நமக்காக ஜீவன் தந்த ஆண்டவரே, இப்ப இந்த சூழ்நிலை மாறணும்னா உம்முடைய ராஜ்யத்துல இதெல்லாம் இருக்குமா? ராஜ்யத்தின் சுவிசேஷம், அந்த நல்ல செய்தி தான் என்ன அப்படின்னு சொல்லும் போது இப்போ ராஜ்யத்தின் முதல் நல்ல செய்தி என்னன்னா வாசிக்கலாம் பாருங்க. அதுதான் இந்த கடைசி நாட்கள்ல அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் போது என்ன நடக்கும்ன்றது ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு கடைசி நாட்களில் போது சார்,
கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். கடைசி நாட்கள்னா எப்ப? இந்த 2ஆம் உலகத்தினுடைய முடிவுல கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். பர்வதம்னாலே ராஜ்யங்களை அடையாளப்படுத்தும். அவருடைய ராஜ்யமானது பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். இந்த பூமியில எவ்வளவு பெரிய ராஜ்யம் இருந்தால் அவைகளுக்கு மேலாக யாருடைய ராஜ்யம் இருக்கும்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யமானது உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் எங்க வந்துருவாங்கன்னா அவருடைய ராஜ்யத்திற்கு ஓடி வருவார்கள். 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இப்போ ஆண்டவரே, இப்போ இந்த 2ஆம் உலகத்துல இந்த மாதிரி நிதி இவ்வளவு பணமும் இப்போ இந்த டிஃபென்ஸ்க்கு ஒதுக்குன மாதிரி உங்க ராஜ்யத்துல இருக்குன்னா இருக்காது. எல்லா ராஜ்யத்துக்கு மேலாக அவருடைய ராஜ்யம் இருக்கும். இப்போ முதலாவது ராஜ்யத்தின் நல்ல செய்தி என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நல்ல செய்தி என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்போது அவர்கள் எங்க அவருடைய ராஜ்யத்துல இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா? தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும், பட்டயம் எதற்கு? யுத்தத்துக்கு. அதை எதுக்க பயன்படுத்துவாங்களா? மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். அப்ப அங்க தங்கள் பட்டயம் ஈட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்குனா அது ஜெட் விமானம் கப்பல்னு சொல்லியிருப்பார். அதனால இப்ப தங்கள் பட்டயங்களை யுத்தத்துக்கு பயன்படுத்துறாங்க, ஈட்டிகளை யுத்தத்துக்கு ஒருவரை கொல்றதுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா அவருடைய ராஜ்யத்துல அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுக்காது. ஜாதிக்கு விரோதமாய் ஜாதியம் எதை எடுப்பதில்லையா? அவங்க பட்டயத்தை கையில கூட தூக்க மாட்டாங்களா? இனி அவர்கள் யுத்தத்தை என்ன பண்ண மாட்டாங்களா? கற்க கூட மாட்டாங்களா? எப்படி யுத்தம் செய்யணும் இன்னைக்கு ரிஹர்சல் பாக்குறாங்க பாத்தீங்களா? போர் விமானங்களை வச்சு எப்படி வந்தா எப்படி விமானத்தை வச்சு எப்படி நாங்க அதை என்ன பண்றாங்க? பிராக்டிஸ் பண்றாங்க. இப்போ அவருடைய ராஜ்யத்தின் நல்ல செய்தி என்னன்னா இப்போ அவர்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகளை அரிவாளாகவும். மண்வெட்டி அரிவாள்லாம் எதற்கு இந்த பூமியில பயன்படுத்தப்படும்? நமக்கு தெரியும் எதற்கு பயன்படுத்தப்படுது. மண்வெட்டிகளும் அரிவாள்களும் எதற்கு பயன்படுதுன்னா இந்த பூமியில விவசாயத்திற்கு. அப்ப டிஃபென்ஸ்க்கு ஒதுக்கப்பட்ட இந்த ஒட்டுமொத்த பணமும் விவசாயத்திற்கு கொடுத்துட்டா இந்த பூமியில எல்லாரும் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா விவசாயத்திற்கு தங்கள் ஆயுதங்களை அவங்க பயன்படுத்திடுவாங்க. அப்படின்னா இந்த பூமி ஒட்டுமொத்தமும் எப்படி இருக்கும்னா செழுமையா இருக்கும், செழுமையான ராஜ்யமா இருக்கும். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா அவருடைய ராஜ்யத்துல யுத்தம் இருக்காது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பாது. ஒருவரும் பட்டயத்தை எடுக்கிறது இல்ல, யாரும் துப்பாக்கிய கையில கூட பிடிச்சு என்ன பண்ண மாட்டாங்களா? பழக மாட்டாங்க. எல்லாத்தையும் எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா அவர்கள் விவசாயத்திற்கு அவர்கள் பயன்படுத்தும் போது, அவர்கள் மண்வெட்டிகளாக பயன்படும் போது இந்த பூமியானது செழுமையா இருக்கும். இப்ப சொல்லுங்க, இந்த பூமியில அவருடைய 1000 வருட அரசாட்சியில மிலிட்ரியே கிடையாது. அப்ப மிலிட்ரியே இல்லாட்டி நம்ம ஊர்ல எதுவும் இருக்காதுன்னு சொல்லி பாக்குறோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எது இருக்காது? இன்னைக்கு இந்த பூமியில மிலிட்ரியை விட நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறது எதுதான்? போலீஸ் ஸ்டேஷன். அப்ப மிலிட்ரியே இருக்காது அப்படின்னு சொன்னோம்னா இந்த பூமியில எதுவும் இருக்காதுன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. ஏன்னா ஒருவர் இந்திய பார்டர்ல, காஷ்மீர் பார்டர்ல ஒருத்தர் யுத்தத்திற்கு இருக்கிறார். திடீர்னு அவர்கிட்ட போய் சோல்ஜர்கிட்ட போய் நமக்காக உயிர் தியாகம் நமக்கு தெரியாம எவ்வளவு பேர் என்ன பண்றாங்கன்னா தங்கள் இன்னுயிரை குறைந்த வயதுல கூட கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது ஆண்டவராய் அவர்கிட்ட போய், ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்துருச்சு, இனிமே யுத்தமே இருக்காது, நோ மிலிட்டரி, நீங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவர் சந்தோஷமா போய் என்ன வேலை பார்ப்பாருன்னா இந்த பூமியை பண்படுத்துற வேலையை பார்ப்பார். அப்போ இந்த பூமியில மிலிட்ரியே இல்லாட்டி எதுவும் இருக்காதுன்னா
போலீஸ் ஸ்டேஷனும் இருக்காது. இப்ப சொல்லுங்க, போலீஸ் ஸ்டேஷனும் இருக்காது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இதனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு. கரண்ட்ல அநேக செய்திகள் கேள்விப்படுறோம். அதெல்லாம் நம்ம பேச வரல. ஆனா இவைகள் எல்லாம் இருக்கும்போது நோ மிலிட்டரி, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது அப்படின்னா எதுவும் இருக்காதுன்னா, இந்த பூமியில நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு மனிதன் தவறு செய்தான்னா அவனை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எதுவும் இருக்காதுன்னா நீதிமன்றமும் இருக்காது. ஆனா பிரசங்கில எழுதியிருக்கு, இந்த பூமியில நியாயஸ்தலங்களும் நீதிமன்றங்களும் இருக்கு. ஆனா அது எப்படி இருக்குன்றத பிரசங்கி வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிரசங்கி 3 அதிகாரம் 16 பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. இந்த நீதி ஸ்தலத்தையும் சூரியனுக்கு கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. இந்த சூரியனுக்கு கீழே ஒரு நியாயஸ்தலம் இருக்கா? எது? கோர்ட். இப்ப ஒரு நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே என்ன இருக்குது? நியாயம் இல்ல, அங்கே அநியாயம் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பூமி 2ஆம் உலகத்தில் இருக்கக்கூடிய நியாயஸ்தலத்துல எதுதான் இருக்குது? அநியாயம் இருக்குது. அது நீதி ஸ்தலம்னு இருக்குது. ஆனா அங்கே என்ன இருக்குது? நீதி இல்ல, அநீதி இருக்குது. நாம இந்த பூமியில ஒரு மனிதன் நீதி வேணும் நீதி வேணும்னு எவ்வளவு அவன் போராடலாம். ஆனா எந்த மனிதனுக்கும் இந்த பூமியில எல்லாருக்கும் நீதி கிடைப்பதில்லை. ஒருவேளை ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த பூமியில நீதி வேணும்னா அவன் என்ன கொடுக்கணும் தெரியுமா? நிதி கொடுக்கணும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 2ஆம் உலகத்தில் இருக்கக்கூடிய நியாயஸ்தலம். இதுதான் நியாயஸ்தலம். ஆனா 2வது நல்ல செய்தி என்னன்னா, ராஜ்யத்தின் நல்ல செய்தி என்னன்னா, அவருடைய ராஜ்யத்துல எப்படிப்பட்ட நீதி இருக்கும், எப்படி நியாய தீர்ப்பு இருக்கும் என்பதுதான் அவர் சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம். முதல் ராஜ்யத்தின் நல்ல செய்தி என்ன? இந்த பூமியில யுத்தம் இருக்காது, யுத்தத்தை கற்பதும் இல்லை, ஒருவரும் என்ன பண்ண பட்டயத்தை எடுப்பதில்லை. இது ராஜ்யத்தின் நல்ல செய்தி. இதுதாங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுது. 2வது நல்ல செய்தி என்னன்னா, அவருடைய ராஜ்யத்துல நீதி நியாயம் எப்படி இருக்கும் என்பதை வாசிக்கலாம். ராஜ்யத்தின் 2வது நல்ல செய்தி என்னன்னா 96ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 96ஆம் சங்கீதம் 11 வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாக்கி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. அவருடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியில நடப்பதற்கு முன்னாடி அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிரும். அவர் தான் நீதிபரர், அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ், அவர் தான் சீஃப், அவர் தான் நியாயாதிபதி, அவர் தான் ராஜா. அவர் நியாயம் தீர்ப்பு செய்ய போறார். அது செய்யறதுக்கு முன்னாடி இந்த வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக. இந்த வசனம் படிக்கும் போதே அவருடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்றது ஒரு சந்தோஷமா இருக்கு பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 96ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சகங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். 13ஆம் வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இந்த 2ஆம் உலகத்துல ஒரு பிரச்சனைனா மனிதன் எங்க போறான்? தனக்கு நியாயம் கிடைக்கணும்னு போறான். ஆனா அங்க என்ன இருக்கு? அநியாயமும் அநீதி இருக்குது. ஆனா இங்க 13ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, அவருடைய ராஜ்யத்தின் நல்ல செய்தி. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவருடைய இதுதாங்க 3ஆம் உலகம். அவருடைய 1000 வருட அரசாட்சியில அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் இந்த பூமியை பூலோகத்தை எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்னா, இந்த பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும். சத்தியம் இல்லாம ஒரு ஜனத்தையும் அவர் நியாயம் தீர்ப்பதில்லை. ஆனா இந்த பூமியில ஜனங்களுக்கு சத்தியம் தெரியுமா? யாருக்கும் சத்தியம் தெரியாது. இன்னைக்கேதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த சத்தியத்துல மறைந்து வசனத்துல மறைந்திருக்கக்கூடிய சத்தியங்களை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப அவருடைய ராஜ்யத்துல இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் அவர் என்ன பண்ண போறாரா? சத்தியத்தோடு அவர் என்ன பண்ண போறாருன்னா நியாயம் தீர்க்க போகிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வசனம் பாருங்க. அவருடைய ராஜ்யத்துல தீர்ப்பு
கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். இந்த பூமியில மனிதன் என்ன பண்ணிடுறான், தன் கண் கண்டபடி நியாயம் தீர்த்துறான். ஆனா அவருடைய ராஜ்யத்துல அவர் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கும்போது அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், இன்னைக்கு இது எல்லாம் மாறி நடக்குது. ஆனா அவருடைய ராஜ்யத்துல காது கேட்டபடி அவர் தீர்ப்பு செய்ய மாட்டார். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, அப்ப அவருடைய அதனாலதான் வாக்கு தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி. பேதுரை ரெஃபர் பண்ணும்போது என்னன்னா அவர் திரும்ப திரும்ப சொல்றது நீதி வாசமா இருக்கும்னா அவருடைய தீர்ப்பும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு என்ன செய்ய போறாரா, தீர்ப்பு செய்து பூமியை தனது வாக்கின் கோலால் அடித்து அவருடைய வார்த்தையின்படி தமது வாயின் சுவாசத்தால் இப்போ இந்த பூமியில் உள்ள துன்மார்க்கரை என்ன பண்ணுவாரா, சங்கரிப்பார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்வாராம். அப்புறம் என்ன, அவருடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய நியாயஸ்தலம் அநீதி அநியாயம். ஆனா அங்கே நீதினா அந்த ஜட்ஜ்மெண்ட் அவருடைய நீதி எப்படி இருக்குன்னா யதார்த்தத்தின்படினா, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, இப்போ நாம என்ன நினைச்சிருக்கோம்னா இந்த பூமியில ஒருத்தர் நல்லது செஞ்சா என்னது மோட்சம், ஒருத்தர் தீமை செஞ்சா அவர் எங்க போயிருவார், அவர் நரகத்துக்கு போயிருவார். இப்ப தேவனையும் ஆண்டவரையும் தெரியாம பைபிள் வசனம் எதுவுமே தெரியல. இப்ப ஒரு மனுஷன் இந்த பூமியில என்ன பண்றாருன்னா அவர் உயிரோட உயிர் தெளிந்து வர்றார். இப்ப உயிர் தெளிந்து வரும்போது ஆண்டவர் கேட்கிறார், என்னப்பா உயிர் தெளிந்து வந்துட்ட, உனக்கு என்ன தெரியுமானா, தெரிய ஆண்டவரே, நான் படிச்சது கூட என்னதான் கிறிஸ்டின் ஸ்கூல்ல தான் படிச்சேன், ஆனா உங்களை பத்தி எனக்கு தெரியாது. அப்படின்னா என்ன பத்தி தெரியாதா, நீ என்ன பண்ணிரு, நீ கீழே இந்த படிக்கட்டு வழியா என்ன பண்ணு, நீ நடந்து போ, கீழே அங்க எண்ணெய் சட்டி இருக்கும், அதுல உன்னைய தூக்கி போட்டுருவாங்க, நீ நரகத்துக்கு போ அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு. இப்ப அடுத்து இன்னொருத்தர் வர, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டேன்னா, நான் தான் ஆண்டவரே ஒரு கிறிஸ்தவர், நான் தான் மோசஸ். அப்படின்னா உனக்கு என்ன தெரியுமா, என்ன ஆண்டவரே, நான் எவ்வளவு ஊழியம் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளவு பேருக்கு நான் போய் டெய்லி கூட்டங்கள் நடத்தியிருக்கேன். அப்படியா, நீ என்ன பண்ணிரு, நீ மேல போ, அங்க போனீங்கன்னா தங்க படிக்கட்டு இருக்கும், என்ன தங்க கதவு இருக்கும், நீ என்ன பண்ணு, தங்க கைப்பிடி இருக்கும், நீ அதை எடுத்து என்ன பண்ணு, நீ அங்க தங்க ஜிலேபி இருக்கும், நீ எடுத்து என்ன பண்ணு, அதை சாப்பிடு, நீ மோட்சத்துக்கு போ அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோ. ஒருவேளை அடுத்து ஒருத்தர் மூணாவது ஒருத்தர் வர்றார். யார் வர்றாருன்னா த கிரேட் அலெக்சாண்டர், மாவீரன் கூட சொல்லக்கூடாது, பேர் மட்டும் சொல்லுவோம், அலெக்சாண்டர். அவர் வர்றார். உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு இப்ப ஆண்டவர் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, தெரியாத ஆண்டவரே, ஏன்னா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன ஆயிட்டேன், நான் பிறந்து வாழ்ந்து இந்த பூமியை அனுபவிச்சுட்டு நான் மறைச்சிட்டேன், நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாருன்னா, இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு இந்த பூமியில என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், எப்படி அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும்? கிறிஸ்துவுக்கு பின்பு வந்தவர்களுக்கு 2ஆம் உலகத்தின் முடிவுல 3ஆம் உலகத்துல அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறார். ஆனா அவருக்கு முன்பு பிறந்தவங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, அதைத்தான் நியாய தீர்ப்பின் நாள் என்கிற தலைப்புல இன்னும் ஒரு 2-3 வாரங்கள் பின்பு அந்த தலைப்புல நம்ம ஒரு பாடம் பார்க்க போறோம். அந்த சப்ஜெக்ட்ல நாம என்ன பண்ணுவோம்னா தெளிவா அவருடைய சப்ஜெக்ட் நம்ம பார்க்கலாம். ஆனா இப்போ கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னா, இப்போ கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்தவங்களுக்கும் சரி, தேவனையும் கிறிஸ்துவையும் அறியாம கிறிஸ்துவுக்கு பின்னாடி வாழ்ந்து மறைச்சிருக்காங்களே, இப்போ அவங்களுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னா 3வது ராஜ்யத்தின் நல்ல செய்தி என்னவா இருக்கும்? உங்களுக்கே தெரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ அடுத்து ராஜ்யத்தின் நல்ல செய்தி, இப்போ அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னா தேவனை அறியாதவர்களும் இப்போ என்ன ஆகணும்னா, முதலாவது அவருடைய ராஜ்யத்துல நல்ல செய்தி என்னன்னா, அவருடைய ராஜ்யத்துல என்ன நடக்க போகுதுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுதல், ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல், அவருடைய 3வது ராஜ்யத்தின் நல்ல செய்தி. இந்த பூமியில என்ன நடக்கணும்? உயிர்த்தெழுதல். நாம நம்புறோம் உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த உயிர்த்தெழுதல் என்கிற விசுவாசம் இருக்கு, மற்ற மதத்தினருக்கு இது கிடையாது. ஆனா இருந்தாலும் ஒரு ஜீவன் இந்த பூமியில போயிடுச்சுன்னா தன்னை அறியாமலே நமக்கு என்ன வந்துருதுன்னா வேதனை, துக்கம், அழுகை வந்துருது. 3வது ராஜ்யத்தின் நல்ல செய்தி உயிர்த்தெழுதல். அதனாலதான் வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 15:22, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார். நாம எல்லாமே எங்க இருந்துதான் வந்திருக்கோம்? ஆதாமில இருந்துதான் வந்திருக்கோம்.
அப்ப ஆதாமுக்குள்ள இந்த பூமியில பிறக்கிற ஒரு மனுஷன், மரணத்துக்குள்ள ஒரு மனிதன் போனானா, அந்த மனிதன் என்ன ஆகணும்னா கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணப்படணும்? உயிர்ப்பிக்கப்படணும். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 24 நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டு இருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். சோ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்ப கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் உயிர்த்தெழுந்து வருவாங்க. வசனம் சொல்லுது நீதிமான்களுக்கும் அநீதிமான்கள் மரித்தோர் உயிர்த்தெழும்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கேனா. அப்ப அவருடைய ராஜ்யத்துல என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம குடும்பத்துல நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து மரித்த எல்லோரும், நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து நம்ம அடக்கம் பண்ணியிருப்போமே கல்லறையில, அவர்களும் என்ன ஆக போறாங்கன்னா உயிர்த்தெழுந்து வரப்போறாங்க. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரே சொல்லிட்டார் யோவான் 5ஆம் அதிகாரம் 28ல, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனெனில் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை, பிரேத குழிகள் என்ன? கல்லறைதான். அங்க இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அந்த சத்தத்தை கேட்டு அனைவரும் என்ன ஆக போறாங்கன்னா உயிர்த்தெழுந்து வரப்போறாங்க. இதுக்கு இன்னொரு வசனம் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு. 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 20 சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயம் தீர்ப்படைந்தார்கள். அப்ப பாருங்க, யார் யாரெல்லாம் சமுத்திரம் கூட என்ன பண்ணுதா, தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்ததா. அப்ப யார் யாரெல்லாம் சுனாமில மரிச்சாங்களோ, கடல்ல விழுந்து மரிச்சாங்களோ, இவர்கள் எல்லோரும் என்ன பண்ணப்படுறாங்கன்னா திரும்ப வரப்போறாங்க. கல்லறைகள் இருக்கணும், மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. அதுக்கு பின்பு அவர் நீதியோடும் சத்தியத்தோடும் யதார்த்தத்தின்படி தனது வாக்கின் குழல் இந்த பூமியை என்ன பண்ண போறாரா? நியாயம் தீர்க்க போறார். தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஏன்னா அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்ன்றதா இந்த வசனம் ஏசாயா 32:1 சொல்லுது. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார். யார்தான் ராஜான்னு சொல்லி பார்த்தோம்? 3ஆம் உலகத்துல அவர் தான் ராஜா. இந்த பிரபுக்கள் யாருன்னு சொன்னோம்னா கடற்கரை மணல் முற்பிதாக்கள். அவர்கள் இந்த பூமியில பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல கடற்கரை மணலாக இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் அரசாட்சி பண்ணி அவர்கள் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். இது என்ன? ராஜ்யத்தின் நல்ல செய்தி. அப்படின்னா இப்ப 3 ராஜ்யத்தின் நல்ல செய்தி பார்த்தோம். அடுத்து இந்த பூமியில மனிதர்கள் மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில இருக்கிற மற்ற ஜீவன்கள் கூட எப்படி இருக்குன்றது அடுத்து நல்ல செய்தி வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 11 6. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக் கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். இதெல்லாம் இந்த பூமியில இன்னைக்கு நடக்குதா? ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி எதோட படுத்துக்கொள்ளுமா? வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், பாலசிங்கமும் கன்றுக்குட்டியும் காளையும் ஒருமித்திருக்கும், அவைகளை ஒரு சிறு பையன் நடத்துவான். அதே அடுத்த வசனத்துல சொல்லி பாருங்க, பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். அப்படின்னா இத போய் சத்தியம் தெரியாத ஒருத்தட்ட போய் நம்ம சொன்னோம்னா யாராவது நம்புவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னா ராஜ்யத்துல நடக்க போகுது. ஏன்னா சிங்கம் வைக்கோல் தின்னுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம்னா, புலி பசித்தாலும் என்னது புல்லை தின்னாதுன்னு. ஆனா இன்னைக்கு வீடியோவே வந்துருச்சு, புலி எதை திங்குது? புல்லை திங்கிற மாதிரி வீடியோ வந்துருச்சு. இத போய் நம்ம மற்றவர்கள்ட்ட சொன்னோம்னா நம்ப மாட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி சிங்கம் வைக்கோல் தின்றுச்சா இல்ல புலி புல்லை தின்னுச்சா? இவைகள் எல்லாம் ஒருமித்து படுத்திருந்ததானா? வாசிக்கலாம். ஆதியில தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது ஏதேன்ல ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பு இவைகளுடைய நிலைமை என்னன்னு வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. அப்ப அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கிடவுதுன்னா எல்லாம் ஏதேன்ல எதைதான் சாப்பிட்டு இருக்குன்னா சகலவித விருட்சங்களையும் கனிதர விருட்சங்களையும் பூண்டுகளையும் தான் என்ன பண்ணிருக்கு? சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு.
என்னைக்கு ஆதாம் பாவத்துக்குள்ள போனானோ அன்னைக்கு அதனுடைய சுவாபத்துல என்ன ஆயிடுச்சு, எல்லாம் மாறுதல் வந்துருச்சு. அவைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துருச்சு. அதனாலதான் மீண்டும் அவைகள் படைக்கப்படும் போது எப்படி இருந்ததோ அதே போல அவருடைய ராஜ்யத்துல இந்த ஜீவன்கள், மிருக ஜீவன்கள் கூட எப்படி இருக்குன்றதான் ஓசியா 2 அதிகாரம் 18 அக்காலத்திலே நான் அவர்களுக்காக, யாருக்காக, வானத்து நட்சத்திரமா மாற போறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியின் ஊரும் பாணிகளோடும் தேவன் என்ன பண்ணானா, ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடி முடித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். அப்படின்னா இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் எப்ப படைக்கப்பட்டதோ அதே போல மறுபடியும் அதனுடைய சுவாபத்துக்கு மீண்டும் எல்லாமே வந்துடும். இன்னைக்கு இந்த பூமியில மனுஷன் தான் என்ன ஆயிட்டான்னா மிருகமா மாறிட்டான். இப்போ அவருடைய ராஜ்யத்துல மிருகங்கள் எல்லாம் அதனதன் தன்மையில இருந்து மாறி அவைகள் படைக்கப்படும் போது என்ன சுவாபத்துல இருந்துச்சோ அந்த சுவாபத்துக்கு மீண்டும் அவைகள் வந்துடும். அவைகள் வரப்போகுது. இதுவும் கூட ராஜ்யத்தின் நல்ல செய்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ அடுத்து ராஜ்யத்தின் நல்ல செய்தி என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா வாசிக்கலாம். அடுத்தது ராஜ்யத்தின் நல்ல செய்தி ரொம்ப முக்கியமானது. ஏசாயா 11 ஏசாயா 11 என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஏன்னா என் பரிசுத்த பர்வதம் எங்கும், எது பர்வதம்? அவருடைய ராஜ்யம். அப்போ அவருடைய ராஜ்யத்துல ஒரு மனிதர் கூட இந்த பூமியில எப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா மிருக ஜீவன்களே தன்னுடைய பழைய சுவாபத்துக்கு வரும்போது மனிதர்கள் ஒருவரும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி எப்படி இருக்குமா, கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, இன்னைக்கு இந்த பூமியில பிற மதத்தவர்கள் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். நம்மை காட்டிலும் வைராக்கியமாக தன் உடலை வருத்தி கொண்டு தன்னுடைய உடல்ல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரொம்ப கொடூரமான ஆயுதங்களை கொண்டு என்ன பண்றாங்கன்னா அவர்கள் தங்களே வருத்தி கொண்டு எப்படி இருக்காங்கன்னா என்ன பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. இது எல்லாமே அவருடைய ராஜ்யத்துல இருக்காது. அவர்கள் உயிர்த்தெழுந்து வந்து நம்ம பார்த்தோம்னா அவருடைய ராஜ்யத்துல என்ன இருக்க போது, உயிர்த்தெழுந்து. அப்ப எல்லோரும் உயிர்த்தெழுந்து வரும்போது, இப்போ ஒருவர் உயிர்த்தெழுந்து வரும்போது, இப்ப அந்த மனிதன் வரும்போது என்ன தெரியுமா நினைப்பா, எனக்காக நான் இந்த பூமியில மறிச்சுட்டேன், என்னை எரிச்சுட்டாங்க, இப்ப நானா திரும்ப இந்த பூமியில வந்து நிக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ எனக்காக ஜீவன் கொடுத்தது யார் அப்படின்னு தெரியும் போது, இப்போ பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால எப்படி இருக்குமா, நிறைந்து இருக்குமா. இப்ப நம்மளுடைய சூழ்நிலைகள் இந்த பூமியில இருக்குன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் யார பத்தி அவங்க தெரிஞ்சுக்குவாங்கன்னா உயிர்த்தெழுந்து விட்டு ஒட்டுமொத்த இந்த உலகமும் தேவனை அறிகிற அறிவில் இருக்கும் போது, நமக்கு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியடிகள் சொன்னார் பார்த்தீங்களா, என்னைக்கு ஒரு ஸ்திரீ இந்த நம்மளுடைய நாட்டுல இரவு 12 மணிக்கு நகைகளோடு அவங்க வர்றாங்களோ, பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ, அன்னைக்குதான் சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த பூமியில வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த பூமியில நம்ம கூட பேசுறவங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், பஸ்ல போறோம், நம்ம கூட டிராவல் பண்றவங்க தேவனை பற்றி அறிகிற அறிவுல இருக்கிறாங்க. வண்டி ஓட்டுறவரும் கிறிஸ்துவை போல இருக்கிறார், அந்த கண்டக்டர் கிறிஸ்துவை போல இருக்கிறாருன்னா எல்லாருமே பூமி கர்த்தரை அறிகிற அறிவுல நிறைந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் அவருடைய ராஜ்யத்துல எல்லோரும் அவரை அறிகிற அறிவினால நிறைந்திருக்க போறாங்க. இது ராஜ்யத்தின் நல்ல செய்தி. அடுத்து ராஜ்யத்தின் நல்ல செய்தி என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா, இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு பூமிக்குரிய நிலைமை. இப்படி இருக்கும்போது மனிதனுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை. இன்றைக்கும் இவ்வளவு பேர் என்ன பண்றாங்கன்னா பிளாட்பாரத்துல படுத்திருக்காங்க. இப்படி படுத்திருக்கும் போது அந்த வழியா போற ஒரு பஸ் டிரைவர் தூங்கிட்டாருன்னு வைங்களேன், அப்படியே போற போக்குல அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம் மேல ஏறி இறங்கிட்டாருன்னா எத்தனை உயிர் போகும்னு தெரியாது. ஆனா ராஜ்யத்தின் நல்ல செய்தி என்ன தெரியுமா, அடுத்து ராஜ்யத்தின் நல்ல செய்தி வாசிக்கலாம். ஏசாயா 65 மற்றும் 22. ஏசாயா 65 முதல் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி
புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். இன்றைக்கு வீடுகளும் இல்ல, வீடுகளை கட்டி என்ன பண்ணிடுறாங்க, வாடகைக்கு கொடுக்குறாங்க, இல்ல லீஸ்க்கு கூட கொடுப்பாங்க. ஆனா இந்த பூமியில அவருடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு வீடுகளை கட்டி என்ன பண்ணுவாங்களாம், அவைகளில் அவர்களே குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை அவர்களே புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறமா இல்லை. அவர்களுடைய பலனை அவர்களே அனுபவிப்பார்கள். இது அவருடைய ராஜ்யத்துல நடக்க இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து இந்த பூமியில மனிதனுடைய நிலை என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா, கடினப்பட்டு மனிதன் உழைக்கிறான். ஆனா அவன் உழைக்கிறதுக்குரிய பலன் அவன் கைக்கு கிடைக்கிறது இல்ல. ஏன்னா மனித கழிவுகளை மனிதனே அகற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் சென்று அவர்கள் கூலிக்காக அவர்கள் வேலை பார்க்கும்போது அவர்களுடைய உழைப்பினுடைய பயன் அவர்களுக்கு இன்னைக்கு போறதில்லை. ஏன்னா இன்னைக்கு எஜமான்மார்கள் என்ன பண்றாங்கன்னா, வேலை செய்வர்களை எவ்வளவு தூரத்துக்கு ஒடுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஒடுக்கி அவர்கள்ட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா பிடிக்கிறாங்க. ஏற்ற பலன் அவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனா அவருடைய ராஜ்யத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம், அவர்களுடைய உழைப்பு என்னவாகிறது இல்லைன்னா, ஏசாயா 65ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அவர்கள் விருதாவாக என்ன பண்றது இல்ல, உழைப்பதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதும் இல்லைன்னா யாரும் ஏமாத்த மாட்டாங்க, யாரும் ஏமாறவும் மாட்டாங்க. சோ அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. ஏன்னா இவர்கள் தான் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் எனது ஈட்டிகளை அருவாள்களாக பயன்படுத்தும் போது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த பூமியில ஏற்றத்தாழ்வு இருக்காது. இது அவருடைய ராஜ்யத்தின் நல்ல செய்தியா இல்லையா? அதுலயும் ஸ்திரீகளுக்கு அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதும் இல்லை. இது ராஜ்யத்தினுடைய துவக்கத்துல. ஏன்னா ராஜ்யம் இந்த பூமியில ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்திரீகள் என்ன பண்ணலாம், அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதும் இல்லை. ஏன்னா ராஜ்யத்துல என்னன்னா கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ராஜ்யத்துல எப்படி இருப்பாங்கன்னா, அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததினா எப்படி இருப்பாங்கன்னா, அவர்கள் சுகமாக இருப்பார்கள், எந்தவித குறைவும் இல்லாமல் இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ராஜ்யத்தின் நல்ல செய்தியா இல்லையா? இப்போ ராஜ்யத்தின் அடுத்த நல்ல செய்தி என்னன்னா, இன்னைக்கு இந்த பூமியில நம்ம வாழும் போது அன்றாட நமக்கு அநேக தேவைகள் இருக்கு. நாம இந்த பூமியில எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். ஆனா இந்த பூமியில நம்ம வாழும் போது சில தேவைகள் வரும்போது, நம்ம சூழ்நிலைகள் வரும்போது, இப்ப தேவனிடத்துல ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம், கேட்கிறோம். ஆனா நம்ம கேட்ட கேள்விக்கு உடனே தேவனிடத்துல இருந்து நமக்கு என்ன வரல, பதில் வரல. அப்படி இருக்கும்போது இப்ப மனிதன் என்ன ஆயிடுறான், இந்த பூமியில நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவைகள் எல்லாம் பார்க்கும்போது மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும்னு பார்த்தோம். நம்ம தேவைகள் நமக்கு பூர்த்தி ஆகல, தேவனிடத்துல கேட்கிறோம், நம்ம தேவைகள் நிறைவேறாத போது இப்போ நமக்கும் என்ன வந்துருதுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நாம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மனிதன் சோர்ந்து போயிடுறான். அவருடைய ராஜ்யத்தின் அடுத்த நல்ல செய்தி என்ன தெரியுமா? வாசிக்கலாம், ஏசாயா 65ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். அவருடைய ராஜ்யத்துல நாம நினைச்சாலே போதுமா, கூப்பிடுறதுக்கு முன்னே நான் என்ன பண்ணுவேன்னாரு, மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும் போதே கேட்கும் போதே நான் என்ன பண்ணிடுவேன், அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறான். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல செய்தி அவருடைய ராஜ்யத்துல. அந்த 3ஆம் உலகம் இந்த பூமியில வரணும்னா இந்த 2ஆம் உலகத்துக்கு ஒரு முடிவு வரணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். அடுத்து நம்ம கண்ணு முன்னாடி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு எல்லா வேலையும் செய்யறோம், எல்லாவற்றையும் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் கேட்கிறோம், நம்ம நினைச்ச காரியத்தை செய்யறோம், நாம விரும்பாததை கூட சில நேரம் செய்யறோம். ஆனா இந்த பிக்சர் பார்க்கும்போது இவர்களும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. கண் தெரியல, கை இல்ல,
கால் இல்ல, அவர்களுக்கு மூளை போதுமான வளர்ச்சி இல்ல, அவர்களால ஒரு சாதாரண ஒரு மனிதன் மாதிரி இருக்க முடியல அப்படின்னா, இந்த எல்லாமே இந்த பூமியில இருக்கு. இத பார்க்கும்போது நம்மளும் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நாம எல்லாருமே நிச்சயமா பார்த்திருக்கோம். தகப்பனுக்கும் கண்ணு தெரியாது, தாய்க்கும் கண்ணு தெரியாது. ஆனா அவர்கள் பிள்ளை பெற்றிருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு கண்ணு தெரியும். இப்ப யோசித்து பாருங்க, அந்த தகப்பனும் தாயும் பிள்ளை பெற்றிருக்காங்க. ஏதோ ஒரு குறைபாடு, அவர்களுக்கு கண் தெரியல. ஆனா அவர்கள் பெற்ற பிள்ளைக்கு கண்ணு தெரியுது. தன் பிள்ளை எப்படி இருக்கும், எப்படி அந்த பிள்ளையினுடைய முகம் இருக்குன்னு கூட பார்க்க முடியாது. இது எல்லாம் பூமியில நடக்குது. ஆனா அடுத்த ராஜ்யத்தின் நல்ல செய்தி என்ன தெரியுமா? இது எல்லாம் இந்த 2ஆம் உலகத்துல இருக்கும். என்னைக்கு வானத்து நட்சத்திர வகுப்பாரு இந்த பூமியில செலக்ட் ஆயிட்டாங்களோ, அன்னைக்கு இந்த 2ஆம் உலகம் முடிவுக்கு வந்துருச்சுன்னா, அடுத்த ராஜ்யத்தின் நல்ல செய்தி ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திறன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார். எப்போ? அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்துருச்சுனாலே அவர் வந்து எல்லாரையும் ரட்சிப்பார். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதாங்க ராஜ்யத்தின். அப்படின்னா அவருடைய ராஜ்யத்துல குருடருடைய கண்கள் என்ன பண்ண போகுது? திறக்கப்பட போகுது. இப்ப அவருடைய செவிடருடைய செவிகள் என்ன பண்ண போகுது? திறக்கப்பட போகுது. இப்ப நாம இந்த கண்ணு வச்சிருக்கோமே, இந்த கண்ணை வச்சுட்டு இந்த பூமியில என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டெய்லி எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? எது நம்மளை நல்ல வழியிலிருந்து நம்மளை திசை திருப்புதோ அதுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கையில இருக்கிற மொபைல் மூலியமா இதைத்தான் பார்க்கிறோம். இதுதான் நம்மளுடைய மனதை என்ன பண்ணுது? இதை டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ராஜ்யத்துல கண்ணு, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் என்ன பண்ணுமா? திறவுண்டு போகும். அதே அடுத்த வசனம் ஏசாயா 35:6-7 வாசிக்கலாம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அப்பொழுது முடவன் மானைப்போல் குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடிவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகமாகும். கிடந்த இடங்களில் யார் அதிகமாக பேசுவாங்கன்னா, யார் 2ஆம் உலகத்துல பேச முடியலையோ அவங்க அதிகமா பேசுவாங்க. யார் 2ஆம் உலகத்துல பார்க்க முடியலையோ அவர்கள் அதிகமாக அவர்கள் பார்ப்பார்கள். இப்போ ஏசாயா 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது. அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். 2ஆம் உலகத்துல யாருடைய செவிகள் கேட்கலையோ அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வமடைனா, குருடரின் கண்கள் திறக்கப்படும்னா, 2 வித குருடர்கள் இருக்காங்க. ஒண்ணு லிட்டரலா கண்ணு தெரியாம இருந்த குருடர்கள், அவருடைய கண்களும் திறக்கப்படும். 3ஆம் உலகத்துல அவருடைய ராஜ்யத்துல யாருடைய கண்கள்னா, உண்மையான தேவனுடைய சத்தியம் தெரியாம, இப்ப 2ஆம் உலகத்துல நாம இருந்தோம் பார்த்தீங்களா? எப்படி இருந்தோம்? சாத்தான் நம்மளுடைய மனக்கண்களை, உண்மையான சத்தியம் தெரியாதபடி நம்மளுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருந்தா. ஆனா இப்ப தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த 2ஆம் உலகத்திலேயே நம்மளுடைய மனக்கண்களை திறந்துட்டார். ஆனா ராஜ்யத்துல வரும்போது இந்த ஒட்டுமொத்த உலகத்துல யார் தேவனுடைய வசனம் தெரியாம குருடரா இருக்காங்களோ அவருடைய கண்களும் திறக்கப்பட போகுது. லிட்டரலா கண்ணு தெரியாதவங்க கண்களும் திறக்கப்பட போகுது. இது அடுத்து ராஜ்யத்தின் நல்ல செய்தி. அடுத்து ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்துல காமனா இருக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கக்கூடிய இந்த வியாதி இன்னொரு வகுப்பா. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு வகுப்பா சாப்பாட்டுக்கு பதில சாப்பாடுக்கு ஈக்குவலா அவர்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு என்ன பண்றாங்கன்னா மருந்து சாப்பிடுறாங்க. ஏன்னா ஒரு காலத்துல என்ன பண்ணோம்னா உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னது? மருந்தே உணவுன்ற காலம் ஆயிடுச்சு. இப்ப பிறந்ததுல இருந்து ஒருத்தங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு வியாதி அவங்களுக்கு இருக்கு. அந்த வியாதியோடய அவங்க தங்கள் வாழ்நாட்களை கழிக்க வேண்டி இருக்குது. இப்போ அவருடைய ராஜ்யத்தின் நல்ல செய்தி அடுத்து என்ன சொல்றோம்னா, ஏசாயா 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாய் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று யார் சொல்ல மாட்டாங்களா? நகரவாசிகள் சொல்வதில்லை. வியாதி எங்க இருக்கு? நகரத்திலயா கிராமத்திலயா? ஏன்னா இப்ப நகரவாசிகளே என்ன சொல்லுவாங்களா? வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனங்களுடைய அக்கிரமம் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா 3ஆம் உலகம் அவருடைய ராஜ்யம்
எப்படி இருக்கும்னா நீதி வாசமா இருக்கும், புதிய வானம் புதிய பூமி. ஏன்னா நம்ம பார்த்தபடி அக்கிரமம் இருக்காது. எல்லோரும் தேவனை பற்றி அறிகிற அறிவுல இருப்பாங்க. அங்க கூன் குருடு செவிடு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏற்றத்தாழ்வு இருக்காது. ஜனங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா எல்லா ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வந்திருப்பாங்க. எல்லோரும் தேவனை பற்றி அறிகிற அறிவுல இருக்கும் போது, அங்கே யுத்தம் இருக்காம இருக்கும் போது, இங்கே அதில் வாசமா இருக்கிற ஜனங்களுடைய அக்கிரமம் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? ஏன்னா அவர் நீதியின்படி நியாயம் தீர்க்கிறதுக்காக ஜனங்களை அவர் வைத்திருக்கும் போது, அவருடைய ராஜ்யத்தின் நல்ல செய்தி என்னன்னா, மூன்றாம் உலகம் அவருடைய ராஜ்யத்துல ஒருவருக்கும் எது இருக்காது? நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த மூன்றாம் உலகத்துல இப்ப ஆண்டவர் எல்லோருக்கும் கொடுக்க போறாருன்னா, கடைசியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராஜ்யத்தின் நல்ல செய்தி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதுதான் ராஜ்யத்தின் அடுத்த நல்ல செய்தி. ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு கிளைமேக்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அடுத்த லெவல். எல்லோருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த நல்ல செய்தி நாம கேட்கும் போது மிகப்பெரிய ஒரு உற்சாகம் நமக்குள்ள வரும். ஏன்னா இத பார்க்கும்போது எல்லோருடைய வாழ்க்கையும், நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நாம இதை சந்திக்காம இருந்திருக்கவே முடியாது. எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சந்தித்த விஷயம், சந்தித்த சம்பவம், எல்லோருடைய வீட்டையும் தட்டின சம்பவம். இந்த இரண்டாம் உலகத்துல நாம் வாழ்க்கையில சந்தித்த நாம் கண்கூட பார்த்த இந்த மரணம், எல்லோருடைய வீட்டிலையும் இது இல்லாத வீடே இருந்திருக்காது. நம் கண்ணு முன்னாடி நம்மை வளர்த்தவர்கள், நாம் நேசித்தவர்கள், நம்ம கண்ணு முன்னாடி இருந்தவர்கள் எல்லோருக்கும் இது வந்திருக்கும். நாமளும் கண் கலங்கி இந்த பூமியில ஒரு நேரம் நாம என்ன பண்ணிருப்போம்னா, ஒரு நாள் நாம நின்று இருப்போம். இதை ரொம்ப கொடூரம் என்னம்னா, ஒரு தகப்பன் மரித்து மகன் அவரை என்ன பண்ணுவார் பார்க்கும்போது அதுவே தாங்க முடியாது. ஆனா மகன் மரித்து கண்ணு முன்னாடி ஒரு தகப்பன் முன்னாடி தன் பெற்ற மகனுக்கு ஜீவன் இல்ல, உயிர் போயிருச்சு, தன் மகன் மரணத்துக்குள்ள போயிட்டான்றது எவ்வளவு வேதனை. இதுவும் இந்த பூமியில நடந்துட்டு இருக்குது. இப்போ கடைசியாக ராஜ்யத்தின் நல்ல செய்தி என்ன தெரியுமா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? இதுதாங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் நல்ல செய்தி நமக்கு இன்னைக்கு சொல்லப்பட்டாச்சு. இன்றைக்கு ஜூம்ல கேட்கிற எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டாச்சு. இந்த இரண்டாம் உலகத்தை ஆட்கொண்டிருக்கிற இந்த சாத்தானுடைய உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மரணம் என்பது அவருடைய ராஜ்யத்தின் நல்ல செய்தி என்ன வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இதை விட ஒரு நல்ல செய்தி இருக்குமா? அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இப்ப நாம யார் யாரெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி மரிச்சாங்களோ எல்லோரும் ராஜ்யத்தின் நல்ல செய்தி ஏற்கனவே பார்த்தோம். பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். நீதிமான்களும் அநீதிமான்களும் உயிர்த்தெழுந்து வருவார்கள் சொல்லும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இனி மரணமும் இல்லை, எல்லோரும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. அவருடைய ராஜ்யத்துல இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, எந்தவித மரண ஓலம் இந்த பூமியில இருக்கவே இருக்காது, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒளிந்து போயின என்று விளம்பினது என்கிறது இந்த ஒரு நல்ல செய்தி அவருடைய ராஜ்யத்தில் நமக்காக இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதனாலதான் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே இதை சொன்னார். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எல்லோருடைய கண்ணீரையும் அவர் துடைத்து என்ன பண்ண போறாருன்னா, எந்த நிந்தை இராதபடிக்கு என்ன பண்ண போறாரா, பூமியில் இராதபடி அவர் மரித்த எல்லோரையும் அவர் உயிரோடு எழுப்ப போறாருன்னா, எல்லாரும் வரப்போறாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. கண்ணீரை அவர் துடைக்க போறார். அப்பதாங்க எல்லோரும் உயிர்த்தெழுந்து வந்து அவருடைய ராஜ்யத்துல உயிர்த்தெழுதலை பெற்று இந்த பூமியில மரணமே இல்லை அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த ஜனங்கள், அப்பதாங்க இந்த உலகத்துல ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த வசனம் பார்க்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
எல்லோரும் மரணத்திலிருந்து மீண்டு வந்து அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும்போது அப்ப இந்த ஜனங்கள் சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவாங்க? இவர் தாங்க நம்ம கடவுள், இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவரே நம்மை ரட்சிப்பார், இவரை விட்டுட்டு இந்த பூமியில வாழும்போது கல்லையும் மண்ணையும் கும்பிட்டுட்டு இருந்தோமே, இவர் தாங்க நம்ம கடவுள், இவர் தாங்க நம்ம சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இந்த ஜனங்கள் சொல்லும் போது இவருக்காக காத்திருந்தோம் என்று ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த உலகமுமே இப்ப எப்படி இருந்ததுன்னா கலிகூர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவர்கள் வரும்போது மூன்றாம் உலகம் எப்படி இருக்குன்றத நாம பார்த்தோம். இது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எல்லாம் தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். எப்ப இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்னைக்கு என்ன நம்ம தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம்? மூன்றாம் உலகம். அப்ப மூன்றாம் உலகம் இந்த பூமியில வரணும்னா இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? எப்ப வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், இந்த ரெண்டு வகுப்பார் யார் இடத்துல இருந்து வரணும்னா இந்த இரண்டாம் உலகத்துல தேவன் தன்னுடைய திட்டத்தை ஆபிரகாம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றார். உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்னா இந்த வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், இதற்குள்ளதான் யார் வரணும்னா ஒரு தேவபக்தியுள்ள சந்ததி வரணும். இப்போ கடற்கரை மணல் ஏற்கனவே இந்த பூமியில வந்தாச்சு, இன்னும் யார் மட்டும்தான் வரணும்னா வானத்து நட்சத்திர வகுப்பாருடைய செலக்ஷன் தான் இந்த பூமியில நடந்துட்டு இருக்கு. அந்த செலக்ஷன் தான் இன்னைக்கு ஜூம் வாயிலாக உங்களுக்கு வந்திருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த சந்ததிக்குள் தேவபக்தியுள்ள சந்ததி இந்த ரெண்டு வகுப்பாரும் என்னைக்கு செலக்ட் ஆகி முடிஞ்சிட்டாங்களோ அப்ப பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும்னா தேவன் எதிர்பார்த்த, நாமெல்லாம் எதிர்பார்த்த இந்த ஒரு மூன்றாம் உலகம் இந்த பூமியில வந்துடும். 1000 வருட அரசாட்சி, அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய கட்டமைப்பு, அந்த 1000 year கிங்டம் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். இன்னைக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட்டாச்சு, பிரசங்கிக்கப்பட்டுட்டு இருக்குது. இன்னைக்கு நமக்கும் அது தெரிஞ்சிருச்சு. இப்ப சொல்லுங்க, நாம் ஆபிரகாமின் சந்ததியாக மாறி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வானத்து நட்சத்திரக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்காக நாம அழைக்கப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம கையில தான் நாம் இந்த வானத்து நட்சத்திரத்தோட அழைப்பு இப்ப யார் கையில வந்துருச்சுன்னா நம்ம கையில வந்திருக்கு. இப்போ 2 ஆப்ஷன் தான் நமக்கு. இப்போ நாம வானத்து நட்சத்திரமாக மாறி இந்த வகுப்பாராக மாறி அவரோடு கூட இருந்து இன்னைக்கு நம்ம பார்த்த பார்த்தீங்களா ராஜ்யத்தின் நல்ல செய்தி, இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம இந்த பூமிக்கு, இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய வகுப்பாராக இருக்க போறோமா? அல்லது இந்த பூமியில இருந்து அங்கிருந்து வானத்து நட்சத்திர வகுப்பாராக இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனமாக இருக்க போறோமா? இந்த 2 ஆப்ஷன் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஏன்னா இந்த 2ஆம் உலகத்துல வாழும் போதே இந்த வானத்து நட்சத்திரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்ற அழைப்பு, ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு. அப்படின்னா நாம வானத்து நட்சத்திரமாக மாறி, ஏன்னா இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திட்டங்களை, தேவனுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய வகுப்பாராக நாம் இருந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சகல பொய்யிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கும் என்று சொல்லி, ஏன்னா நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்ற விசுவாசத்தோடு வானத்து நட்சத்திரமாக மாற தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.